வணக்கம் நண்பர்களே, சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கொங்கு மண்டலத்தின் மிக முக்கியமான புள்ளியான நாமக்கல் மாவட்ட அரசியல் களம் இப்போ ஒரு அதிரடியான ட்விஸ்ட சந்திச்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நாமக்கல்னாலே திமுக அதிமுகன்னு ரெண்டு துருவங்களுக்கு இடையே தான் போட்டி இருக்கும். ஆனா இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத ஒரு மூணாவது சக்தி உள்ள புகுந்து மொத்த கணக்கையும் தலைகீழ மாத்திருக்கு. அந்த மூணாவது சக்தி வேற யாரும் இல்ல, அது தவக தலைவர் விஜய் தான். குறிப்பா சொல்லணும்னா திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற இடங்கள்ல எல்லாம் விஜய் தன்னோட அரசியல் வலைய ரொம்ப அமைதியா விரிச்சிட்டு வராரு. இதுதான் ஆளுங்கட்சியோட நிம்மதியை மெல்ல மெல்ல குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாமக்கல் மாவட்டத்துல அதிமுக மற்றும் பாஜகவை மட்டும் சமாளிச்சா போதும்னு கணக்கு போட்டுட்டு இருந்த திமுகவுக்கு இப்போ தவக ஒரு விஸ்வரூப சவாலா வந்து நிக்குது. இந்த மாவட்டத்துல இருக்கிற இளைஞர் பட்டாளம் தவக மேல காட்டுற ஆர்வம் திமுக மேலிடத்தை இப்பவே ஓவர் டைம் வேலை செய்ய தூண்டியிருக்கு. பொதுவாவே கொங்கு மண்டலம் திமுகவுக்கு ஒரு சவாலான பகுதி தான். ஏற்கனவே கோவை, திருப்பூர், ஈரோடுன்னு அதிமுக வேரூன்றி இருக்கிற இடங்கள்ல இப்போ பாஜகவும் காலூன்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த வரிசையில இப்போ நாமக்கல்லும் சேர்ந்துடுச்சு. நாமக்கல் மாவட்ட இளைஞர்கள் மத்தியில எந்த காரணமும் இல்லாமலேயே விஜய் மேல ஒரு கண்மூடித்தனமான ஆதரவு பெருகிட்டு வருது. ஒரு கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, அங்க இருக்கிற இளைஞர்கள்ல 70% அதிகமானவங்க விஜய் பக்கம்தான் நிக்கிறாங்க. இதனால வர்ற தேர்தல்ல நாமக்கலோட வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு பெரிய சவாலா இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்திவேலூர், நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம்னு மொத்தம் 6 தொகுதிகளில் போன முறை 4 தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தது. ஆனா இந்த முறை அதே 4 தொகுதிகளை தக்க வைக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வீட்ல பெரியவங்க திமுகவுக்கு ஆதரவா இருந்தாலும் வீட்ல இருக்கிற இளம் பெண்களும் இளைஞர்களும் விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்கிறது தான் கள நிலவரம். இதுக்கிடையில இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, பவன் கல்யாண் மூலமா பாஜக விஜய்க்கு ஒரு தூண்டில் போட்டிருக்கிறது தமிழக அரசியல்ல பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஒருவேளை விஜய் பாஜக பக்கம் சாஞ்சா நாமக்கல் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்துல என்டிஏ கூட்டணி வாக்குகளை ஈஸியா அள்ளிடும். அப்படி இல்லாம விஜய் தனியா நின்னார்னா அவரோட வாக்கு வங்கி அதிமுகவோட வாக்குகளை பிரிக்கும். அது திமுகவுக்கு சாதகமா முடியும். எப்படி பார்த்தாலும் நாமக்கல் மாவட்டத்துல வர்ற போற தேர்தல் போட்டிங்கிறது திமுகவுக்கும் தவகவுக்கும் இடையில தான் இருக்கும்னு தெரியுது. இது திமுகவுக்கு ஒரு பெரிய மெகா அலர்ட் தான். என்ன நடக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.